ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்றது பெரிய வெயிட் இல்லாத ஒரு விஷயம்தான். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது? கொஞ்சம் தானே வெயிட் இருக்குது. அது நம்ம கையில் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ஆனால் அதே வாட்டர் வந்து கண்டினியூஸாக 1 hour நம்ம கையில் ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அது நம்மளால் முடியுமா? 1 hour ஹோல்டு பண்ணி பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஆகிடும் இல்லையா? அதே ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து 1 hour உங்களுக்கு தாங்க முடியலைன்னா 4 hours இல்லைன்னா ஒரு ஃபுல் டே அந்த ஒரு கிளாஸ் வாட்டர் ஹோல்டு பண்ணிகிட்டே நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லிடும்? அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிடும் இல்லையா? ஏன்னா நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம கையுக்கு அதெல்லாம் தாங்க முடியாது. நம்ம முயற்சி பண்ணால் கூட அந்த கிளாஸ் நம்ம கையை விட்டு கீழே விழுந்துடும். ஆனால் இதே போல தான் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? உள்ள அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்னு வச்சுக்கோ. நம்ம லைஃப்ல எல்லாம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நமக்குள்ள மூட் ஸ்விங் நடந்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட நமக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு இருக்கும். நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரும்போது கொஞ்சம் டைமுக்கு அது எல்லாமே நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும். நம்ம அந்த கிளாஸினுடைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இல்லையா? அது போல் அதாவது கொஞ்ச நேரம்லாம் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினுக்கு ஹோல்டு பண்ண முடியும். ஆனால் ஒரு டே கண்டினியூஸாக இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம்னா அப்போ வந்து நம்ம மென்டல் கண்டிஷன் வந்து ரொம்பவும் நெகட்டிவாக மாறிடும். மென்டல் கண்டிஷன் டவுன் ஆகிடும். இந்த மாதிரியான நெகட்டிவ் மூடு ஸ்விங்ஸ் எல்லாம் நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இதெல்லாம் எப்படி நம்மளால் ஹோல்டு பண்ண வைக்காத மெயின்டைன் பண்ண முடியும்? இதை பற்றி இருக்கிற 4 மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிரெயின் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து திராடகா மெடிடேஷன் தான். நம்ம உடம்புல 5 சென்சஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1வது வந்து விஷன், 2வது ஹியரிங் கெப்பாசிட்டி, 3வது ஸ்மெல்லிங், 4வது வந்து டேஸ்ட், 5வது வந்து டச். ஆனால் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆர்கன் எதுன்னு தெரியுமா? அது நம்ம கண்ணு தான். அதனால நம்ம கண்ணை யூஸ் பண்ணி அதாவது நம்மளுடைய அந்த விஷன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரெயினை கண்டிப்பாக ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அதனால என்ன ஆகும் தெரியுமா? நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிரெயினை ரிஃப்ரெஷ் பண்ண முடியும். இதுக்காக ஒரு பெஸ்ட் டெக்னிக் தான் திராடகா மெடிடேஷன் இல்லைன்னா கேண்டில் மெடிடேஷன் சொல்லிடும். நம்ம மெடிடேஷன் கேட்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே எந்த மாதிரி இமேஜினேஷன் வந்துடும்னா கண்ணெல்லாம் மூடி உட்கார்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான் வந்துடும் இல்லையா? ஆனால் எல்லாருக்குமே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த மாதிரி கண்ணு மூடி உட்காரும் போது ஃபோக்கஸ் கிடைக்கல, மைண்ட் எங்கே எல்லாமோ போகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகி போகுது, தாட் ப்ராசஸ் எல்லாம் டார்க்காக போகுது, கண்ட்ரோலில் வரல. அதனால இந்த மாதிரியான மெடிடேஷன்ஸ் எல்லாம் எல்லாராலையும் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக எஃபெக்டிவாக பண்ண முடியலை. நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு மெடிடேஷன் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும்? அதுக்காக ஈஸியான ஒரு மெத்தடு தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுதான் திராடகா மெடிடேஷன். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு கேண்டில் எடுக்கணும். இது வந்து ஒரு ரூமுக்குள்ள தான் பண்ணணும். அங்கே காற்று இருக்கக்கூடாது. அந்த கேண்டில் ஃப்ளேம் பார்த்து உட்காரு தான் திராடகா மெடிடேஷன். மெடிடேஷன்னா என்ன? நம்ம மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸாக இருக்கிறது தான் மெடிடேஷன். இங்கே வந்து நம்மளோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து அந்த கேண்டிலுடைய ஃப்ளேம் தான். இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டார்க் ரூம் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃப்ளேமில் மட்டும் போய் நம்ம ஒரு மெடிடேஷன் ஃபீலில் எத்திடும். அது மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்து நம்ம மைண்டு வேறுபட்டு கரெக்டாக மெடிடேட்டிவ் மூடில் வந்துடும். இந்த மாதிரி திராடகா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ப்ரீத்திங்கில் கூட ஒரு அட்டென்ஷன் வைக்கணும். நம்ம பிரீத் இன்னேல் எக்ஸேல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம பிரெயினுக்கு ஒரு சூத்திங் எஃபெக்ட் கிடைச்சிடும். அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகிடும். இது எல்லாமே இந்த மெடிடேஷனுடைய ஒரு குணம் தான். நம்ம பிரெயினை பற்றி சொல்லும்போது அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குங்க. பிரெயினுக்குன்னு சில எக்ஸசைஸ், பிரெயினுக்கான டெக்னிக்ஸ் இது மட்டும் நீங்க கொடுக்குறேன்னா பிரெயின் அவ்வளவு டெவலப் ஆகாது. பிரெயினுக்குன்னு சில ஃபுட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபுட்டு நாம சாப்பிட்றேன்னா நம்ம பிரெயின் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடும். அப்படி நம்ம பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எது? நம்ம திங்கிங் பவர், நம்ம மெமரி பவர், நம்ம காக்னிட்டிவ் ஹெல்த் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதே போல் நம்ம பிரெயின் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, பிரெயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு பிரெயினுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு நாம கொடுத்துடணும். இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கு. அதுதான் பிரெயின் ஃபுட் அப்படின்ற புக். இந்த புக்கு நான் குக்கு எஃப்எம்ல இருந்து போன வீக்கில் கேட்டாங்க. ஆடியோ புக்கு தான். எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புக்கா இருந்தனால உங்களுக்கு இந்த புக்கு நான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போவே குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த புக் அதில் இருந்து ஆடியோ புக்கா கேட்கலாம். குக்கு எஃப்எம் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லயும் இதுல ஆடியோ புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஆடியோ புக் லைப்ரரி தான். எக்கச்சக்கமான புக்ஸ் இதில் இருக்கு. ஆனா இதனுடைய ரேட் வந்து ரொம்ப சீப்பு தான். ஆக்சுவலி குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து 1 இயருக்கு $399
₹99 தான். ஆனால் நீங்கள் இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்மினோட மெம்பர்ஷிப் எடுக்கும்போது உங்களுக்கு ₹199க்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பிரெயின் தான் இம்பார்ட்டன்ட். குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கு. இப்போவே பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு திருப்பி வாங்க. ரெண்டாவது மெத்தட் தான் சோல் மெத்தட். நீங்கள் ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது, ஆங்ஷியஸ்டாக இருக்குது, வரிடாக இருக்குன்னா, நீங்கள் ஒர்க்கில் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் கொலீக்ஸுக்கு இடையில ஒரு ட்ரபிள் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறேன்னா அந்த டைம்லலாம் உங்களால் செய்ய முடிகிற ஒரு மெத்தட் தான் இந்த சோல் மெத்தட். இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்கள் கையில் ஒரு பென்னு மட்டும் பேப்பர் வேணும். சோல் டெக்னிக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த சோலினுடைய எஸ் இல்லையா, அதனுடைய மீனிங் ஸ்டாப். அப்படிதான் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க யாருக்கிட்டாவது ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, எதெல்லாமோ சொல்லிடுச்சு, எதெல்லாமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த பேச்சு கண்டினியூ பண்ணிட்டே போனா ரொம்ப கஷ்டம் வந்துடும், ரிலேஷன் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணணும். ஒரு அவேர்னஸ் அங்கே வந்துடணும். சோல் டெக்னிக்கில் இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட் தான் O for observe. இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலி எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எனக்கு எப்படி இமோஷனலாக எஃபெக்ட் பண்ணுறது, நான் இப்போ என்ன பண்ணிடணும், இதை பற்றியெல்லாம் ஒப்சர்வ் பண்ணுறது. நமக்கு வந்து கோபம் வந்துட்டு இருக்குதா, நம்ம இப்போ ஜெலஸ் ஆகிட்டு இருக்குதா, நமக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் நடந்துட்டு இருக்குதா, இதை பற்றியெல்லாம் ஒப்சர்வ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவும் வரி ஆகிட்டு இருக்குதா, உங்கள் மைண்டுக்கு காயப்பட்டிருக்குதா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணணும். இதே போல் நம்ம மைண்டை ஒப்சர்வ் பண்ணணும். எனக்கு இப்போ என்ன ஆயிருக்கு, என் மைண்டுக்குள்ளே ஏன் இப்படி வந்துடுச்சு, இதை பற்றி எல்லாமே ஒப்சர்வ் பண்ணணும். இதே போல் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன, நமக்கு அதனால் இப்போ இமோஷனலி என்ன சேஞ்ச் வந்திருக்கு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீப்பாக ஒப்சர்வ் பண்ணியதுக்கு அப்புறம் அது எல்லாமே அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி போடணும். தேர்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? U for untie. ஸ்ரீ புத்தன் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நம்ம தாட்ஸ் தான் ஒரு ஃப்ளோ தான். நம்ம தாட்ஸ் தான் இமோஷன்ஸை உருவாக்குறது. அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கும், அந்த இன்சிடென்ட்லேருந்து தாட்ஸ் வந்திருக்கும், அந்த தாட்ஸ்லேருந்து நமக்கு இமோஷன்ஸ் வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டோம், என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்ததோ அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் பண்ணி நம்ம இமோஷன் ஸ்டேட்டஸை பற்றி ஒரு புக்கில் எழுதி போட்டிருக்கு இல்லையா? இனி இப்போ அதிலிருந்து நம்ம அன்டை பண்ணிடணும். என்ன தெரியணும்னா இது ஒரு சிச்சுவேஷன் தான், அந்த சிச்சுவேஷனில் தான் அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டேன், அது என்னுடைய அந்த டைமில் மூடுனால தான் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் இது என்னுடைய பர்சனாலிட்டி கிடையாது, அது ஒரு மூடு தான். மூடும் பர்சனாலிட்டியும் ஒன்றும் கிடையாது. நாம் எப்போவுமே இந்த மாதிரி இல்லை, அது ஒரு சிச்சுவேஷனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் அதிலிருந்து வெளியே வரணும், ஏன்னா அது என்னுடைய பர்சனாலிட்டி இல்லை. இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப்பு தான் லெட் இட் கோ. நம்ம பிரெயினுக்குள்ளே வரக்கூடிய எல்லா தாட்ஸையும் வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த வாட்டர் ஃபாலில் ஃபால் ஆகியிருக்கிற அந்த வாட்டரை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது போயிட்டே இருக்கும். அதை எங்கேயும் ஸ்டாப் ஆக மாட்டேன், அது அப்படி போயிட்டே இருக்கும். இதே போல தான் நம்ம தாட்ஸ், நம்ம ஆட்டிடியூட், இதெல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம இமோஷன்ஸ் மேலே, நம்ம ஆட்டிடியூடு மேலே எல்லாம் நம்மளால் பவுண்டரி போட முடியாது, அது போயிட்டே இருக்கும். அதனால நம்ம தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், லெட் கோ பண்ணிடுங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷன்ஸ் வந்தால் கூட ஓகே அது போகட்டும், நடக்கட்டும், போயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிங்க. அந்த ஒரு டைமில் அது உங்களை ஹார்ட் பண்ணி இருக்கலாம், ஆனாலும் அது சீக்கிரமாக போக விடுங்க, அது அங்கே தங்கி நிற்க வேண்டாம். அப்போ ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அன்டை பண்ணி லெட் கோ பண்ணிடணும். இந்த மாதிரி நாம் பண்ணிடுச்சுன்னா இந்த சோல் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும் முடியும். இன்கேஸ் அது சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருந்தால் அதை லெட் கோ பண்ணவும் முடியும். மூணாவது பிரெயின் டெக்னிக் தான் 4-7-8 ப்ரீத்திங் மெத்தட். இது வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான். ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பேனிக்காக ஃபீல் ஆகுறதுன்னா அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடிகிற ஒரு டாபிக் தான் இது. அதுதான் 4-7-8 ப்ரீத்திங் மெத்தட். திடீர்னு நடக்கக்கூடிய மூடு ஸ்விங்ஸ், பேனிக் அட்டாக்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லு தான். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம 1, 2, 3, 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 அப்படி 7 வரைக்கும் எண்ணி பிரெத்தை ஹோல்டு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படி 8 வரைக்கும் எண்ணிக்கை எடுத்து ஸ்லோலி ப்ரீத் அவுட் பண்ணணும். இந்த ஒரு கவுண்ட் வச்சு ஒரு சைக்கிள் மாதிரி ப்ரீத்திங் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம பிரெயினை காம் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியான ஒரு மெத்தடு தான். இது எங்கே இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு காம் அண்ட் குவைட்டான பிளேஸில் உட்கார்ந்து இது பண்ணுறேன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். கரெக்டாக இரெக்டான ஒரு பொசிஷனில் உட்கார்ந்ததுக்கப்புறம் கண்ணுகள் எல்லாமே க்ளாஸ் பண்ணி வச்சு தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்கலனா கூட உங்கள் ரூமில் கூட உட்கார்ந்து பண்ணலாம், ஆஃபீஸிலும் பண்ணலாம். ப்ரீத்திங்கில் ஃபோக்கஸ் கொடுத்தா போதும், கண்ணு மூடி வைங்க, அதுக்கப்புறம் பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்தை ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். நாலாவது டெக்னிக் தான் மைண்ட்ஃபுல் வாக்.
நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஆக்சைட்டி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் டிப்ரெஸ்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலையில் போயிட்டுருக்குன்னா கூட இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் எங்கே இருக்குது தெரியுமா? நேச்சர் கையில் இருக்குது. நீங்கள் நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேச்சரெல்லாம் பார்த்து வாக் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்யூ இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஒரு எபிலிட்டி நம்ம நேச்சருக்கு இருக்குது. இதனுடைய ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் மைண்ட்ஃபுல் வாக். நம்ம ஒரு வாக்கிங்க்கு போனோம், அதாவது இந்த வாக்கிங் நார்மலான வாக்கிங் மாதிரி கிடையாது. ரொம்ப ஃபோக்கஸ்டாக நேச்சரை என்ஜாய் பண்ணி ஃபோக்கஸ்டாக கரெக்டாக இரெக்டாக நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளால் ஃபீல் பண்ணணும். இது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, இது ஒரு ஃபீலிங் வாக்கு தான். நம்ம மைண்ட் எங்கேயும் போகக்கூடாது. நம்ம மைண்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். இந்த மைண்ட்ஃபுல் வாக்குக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில லாஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் வீட்டிலே வச்சுருங்க. அதே போல் இந்த வாக்கிங் தனியாக தான் பண்ணணும், கூட யாருமே இருக்கக்கூடாது. அப்போ மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய கம்பெனி கிடச்சிடும். அதே போல் நீங்கள் இந்த வாக்கிங் பண்ணும்போது, அதாவது மைண்ட்ஃபுல் வாக்கிங் பண்ணும்போது ஏதாவது பாட்காஸ்ட் இல்லைன்னா சாங் எல்லாம் காதில் போட்டு கேட்டு போகக்கூடாது, ஃப்ரீயாக போயிடணும். அப்படி பண்ணிடுச்சுன்னா உங்களோட தாட்ஸ் அதுக்கு பின்னால் போயிடும், இந்த வாக்கிங்கில் வராது. அதனால ஃபோனு இல்லைன்னா இந்த மாதிரி எந்த மாதிரி கேட்ஜெட்ஸும் யூஸ் பண்ணாத இந்த வாக்கிங்க்கு போங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்லி ஒரு நேச்சர் ஃபுல்லாக இருக்கிற ஒரு இடத்துல அந்த நேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது சுற்றி இருக்கிற எல்லா சீனையும் நீங்கள் பார்த்துடணும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ஃபீல் பண்ணிடணும். அதே போல் நம்ம சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஸ்குரல்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிடணும். அதெல்லாம் பார்க்கும்போது அதில் நம்ம மனதுக்குள்ள ஒரு நிம்மதி ஃபீல் ஆகிடணும். அதே போல் நேச்சுரல் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே நம்ம ஃபீல் பண்ணிடணும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணிடுச்சுன்னா எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கூட உங்களோட மைண்டு திடீர்னு ஓகே ஆகிடும். இந்த மைண்ட்ஃபுல் வாக் ரொம்ப இஃபெக்டிவான, ரொம்பவும் ப்ராக்டிக்கலான ஒரு டிப்பு தான். நீங்கள் கொஞ்ச நாள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு நேச்சர் இருக்கிற ஒரு இடம் செட் பண்ணி வைங்க. அந்த இடத்துல இந்த சொன்ன மாதிரி ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாத இந்த வாக்கிங் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகிடும் இதில் எவ்வளவு சேஞ்ச் இருக்குன்னு. இதே போல் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே நெகட்டிவிட்டிஸ் வந்தால் கூட அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கான 4 பிரைம் டெக்னிக்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் TRATAKA மெடிடேஷன். நெக்ஸ்ட் சோல் மெத்தடை பற்றி நம்ம யோசித்தோம். மூணாவது 478 ப்ரீத்திங் மெத்தடை பற்றி சொல்லிக் கொடுத்தோம். நாலாவது மைண்ட்ஃபுல் வாக்கை பற்றி சொல்லிக் கொடுத்தோம். இந்த 4 மெத்தட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவேன். இது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.